வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் தியரி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் வரக்கூடிய பேப்பர். அது இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர். லாஸ்ட் கிளாஸில் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கனெக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் அதனுடைய கண்டினியூஷன். அடுத்த டாபிக்கு ஆய்லர் டூர் அண்ட் ஹாமில்டன் சைக்கிள்ஸ். ஆய்லர் டூர் அண்ட் ஹாமில்டன் சைக்கிள்ஸ். இந்த ஆய்லர் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? அது நம்ம பிஃபோராகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஆய்லர் கான்செப்ட் ஃபுல்லாக அபவுட் எட்ஜ். ஆய்லர் கான்செப்ட் எதை பற்றி இருக்குன்னா அபவுட் எட்ஜை பற்றி தான் இருக்கு. அபவுட் எட்ஜ் பாருங்கள். ஃபஸ்ட் டெஃபனிஷன், ஆய்லர் ட்ரெயில். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து ட்ரெயில்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வாட் இஸ் த ஆய்லர் ட்ரெயில் அப்படின்னு பார்த்தோம். A trail is called a Euler trail. ஒரு ட்ரெயிலை வந்து எப்போ Euler trail அப்படின்னு சொல்லலாம்னா, if it is traverse every edge of G. அதாவது ஒரு கிராஃபில் எவ்வரி எட்ஜை ட்ராவல் பண்ணியிருந்தால் அந்த ட்ராவல் பேர் ஆய்லர் ட்ரெயில். கரெக்டுங்களா? ட்ராவர்சஸ் பாருங்கள். இப்போ இந்த கிராஃபில் V2 E5. ஸோ நம்மளாக ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த கிராஃபில் V1 V2 the vertex 3 vertex 4. இது edge 1 edge 2 edge 3. so traverse every edge in the graph. அதான் நம்மளுக்கு ஆய்லர் ட்ரெயில். that is V1 E1 V2 E2 V3 E3 V4. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆய்லர் ட்ரெயில். ஸோ தட் இஸ் எவ்வரி எட்ஜை ட்ராவர்ஸ் பண்ணாலும் போதும். இது ட்ராவர்ஸ் எவ்வரி எட்ஜ் ஆஃப் கிராஃப் ஒரு ட்ரெயில். அந்த ட்ரெயில் தான் நம்மளுக்கு ஆய்லர் ட்ரெயில். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வரி ஆய்லர் ட்ரெயில் இஸ் அ ட்ரெயில். அப்போது ஒவ்வொரு ஆய்லர் ட்ரெயிலுமே நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ரெயில் சொல்லலாம். பட் கான்வர்ஸ், அதாவது எவ்வரி ட்ரெயில் நீட் நாட் பி ஆய்லராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வாட் அபவுட் டூர்? A tour of G. ஒரு கிராஃப் ஜியில் வந்து இஸ் எ க்ளோஸ்டு வாக். டூர் டெஃபினேஷன் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். எ கிராஃப்னுடைய டூர் எப்படி இருக்குன்னா இஸ் எ க்ளோஸ்டு வாக். த ட்ராவர்ஸ் ஈச் எட்ஜ் ஆஃப் ஜி அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஒவ்வொரு எட்ஜும் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது விசிட் பண்ணியிருக்கணும். அப்போ மோர் தேன் ஒன்று வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அ டூர். திரும்ப பாருங்கள். எ டூர் ஆஃப் கிராஃப் ஜி இஸ் கால்ட் அ க்ளோஸ்டு வாக். த ட்ராவர்ஸ் ஈச் எட்ஜ், ஒவ்வொரு எட்ஜுமே ஆஃப் ஜி அட்லீஸ்ட் ஒன்ஸ். இது எல்லா இடத்தையும் இது ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ், ஒரு தடவையாவது. கரெக்டுங்களா? தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன். மோரோவர் டூருன்றது நம்ம எந்த வெர்டெக்ஸில் ஆரம்பித்தோமோ அந்த வெர்டெக்ஸ்லேயே முடியும். ஏன்னா இது இஸ் எ க்ளோஸ்டு வாக். இது அப்படி இல்லை. ஸோ ஆய்லர் ட்ரெயிலுக்கும் டூருக்கும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? எ டூர் ஆஃப் ஜின்னா ஜென்ரலாக நம்ம டூர், ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் ஒரு ட்ரிப்பு, டூர் ஸ்கூலில் ட்ரிப்பெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க இல்லைங்களா? ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே தானே முடியும். அதுதான் நம்ம டூர்னு சொல்லுவோம் ஜென்ரலாக. அதே தான் கிராஃபில் அந்த கான்செப்ட் தான். க்ளோஸ்டு வாக் அந்த ட்ராவர்ஸ் ஈச் எட்ஜ். தட் இஸ் க்ளோஸ்டு வாக்குன்னா நான் இப்போ V1 ஸ்டார்ட் பண்ணி திரும்ப V1லேயே நான் முடிக்கிறது.
கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். V1 E1 V2 E2 V3 V4. திரும்ப இந்த எட்ஜ் நான் E4 எடுத்துக்கிட்டேன்னா E4. ஸோ V1லேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். V1ன்ற வெட்ரக்ஸ் ஆரம்பித்து இந்த எட்ஜெல்லாம் ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடவையாவது எல்லாத்தையும் எட்ஜை கவர் பண்ணிவிட்டு திரும்ப V1லேயே முடிகிறேன்னா தட் இஸ். ஸோ நம்ம ஆயிலர் டூர்னு பார்த்தோம். சரிங்களா? தட் இஸ் டூர்ன்றத இட்ஸ் எ க்ளோஸ் வாக் த ட்ராவல்ஸ் ஈச் எட்ஜ் அட்லீஸ்டாக ஒன்ஸ். இப்போ டூர்னான்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஆயிலர் டூர்னா என்ன அந்த டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆயிலர் டூர்? அண்ட் ஆயிலர் tour is a tour in which each edge is traversed exactly once. So that is called Euler tour. So generally நம்ம டூர்னா எட்ஜை 2 times கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா டெஃபினேஷனில் டூரில். இது ஆயிலர் டூர்னா எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ஒரு எட்ஜு ஒரு தடவை தான் மட்டும் இதை பண்ணியிருக்கணும் இல்லையா? பாருங்கள், ஈச் எட்ஜா இஸ் ட்ராவல்ஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது டூர் தான். மோரோவர் இது ஆயிலர் டூர் தான். ஏன்னா எந்த எட்ஜு ரிப்பீட் ஆகல பாருங்கள். E1 E2 E3 E1 E2 E3 E4 எல்லாமே ஒன் டைம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ட்ராவல் பண்ணி திரும்ப V1 வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏ ஆயிலர் டூர். கரெக்டுங்களா? V1ல் ஆரம்பித்து திரும்ப V1லேயே முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு எட்ஜும் ஒன் டைம் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் டைம் தான் ட்ராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் டூர் இஸ் கால்ட் அ ஆயிலர் டூர். ஸோ நெக்ஸ்ட் அது பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், இன்ட்ரெஸ்டிங்கான தியரம் இது. எ நான்-எம்டி கனெக்டட் கிராஃப், ஒரு நான்-எம்டி கனெக்டட் கிராஃப் எடுத்துக்கலாம். இஸ் ஆயிலேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. எ நான்-எம்டி கனெக்டட் கிராஃப் வந்து இஸ் ஆயிலேரியன் இஃப் ஒன்லி இஃப் இட் ஹாஸ் நோ வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி. ஸோ அதில் எந்த ஒரு ஆட் டிகிரி இருக்கிற மாதிரி எந்த ஒரு வெர்டெக்ஸும் இருக்காது அப்படின்றாங்க. இதில் அந்த கனெக்டட் கிராஃப் தட் இஸ் இது ஆயிலேரியனாக இருந்தால். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் ப்ரூஃப். சப்போஸ் G இஸ் ஆயிலேரியன். சப்போஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், G வந்து ஆயிலேரியன் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் ஒரு எந்த ஒரு வெர்டெக்ஸும் அதுக்கு என்ன இருக்காது, ஆட் டிகிரி இருக்காதுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ G இஸ் ஆயிலேரியன், லெட் C be ஆயிலர் டூர். ஸோ ஆயிலேரியனாவே கண்டிப்பாக அதில் ஒரு டூர் கண்டிப்பாக இருக்கும், ஆயிலர் டூர். சப்போஸ் C என்றது தான் அதில் ஒரு ஆயிலர் டூர்னு எடுத்துக்கிறோம். வித் ஆரிஜின் அண்ட் டெர்மினஸ் ரெண்டும் சேமாக தானே இருக்கும். டூர்னா இப்போ தான் பார்த்தோம், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிக்கணும் இல்லையா? ஈச் டைம் a vertex V occurs as an internal vertex of C. ஸோ ஒன்று நம்மளுக்கு இன்டர்னல் வெர்டெக்ஸ் தான். 2 of the edges are incident with V are accounted for. Since an Euler tour contains every edge of G, degree of V is E1 for V not equal to U. Similarly, since C starts and ends with U, so degree of U is also E1. Hence G has no vertices of odd degree. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இதில் நான் வந்து ஒரு ஆயிலர் டூர் எடுக்கிறேன்னு வச்சிங்களேன். இதில் நீங்கள் எந்த வெர்டெக்ஸ் டிகிரி எடுத்து பாருங்கள், எல்லாம் ஈவனாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எதுவும் இருக்காது, ஆடாக இருக்காது. நீங்களே ஜென்ரலாக என்ன டூர்னால் எடுத்துப்பாங்க. நான் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிறேன். இது இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக நான்-எம்டி கனெக்டட் கிராஃப் தான். ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணி திரும்ப இப்படி வரான்னு வச்சிங்களேன். கரெக்டுங்களா? இது ஒரு டூர் தானே. ஸோ இதுலேயும் இந்த டிகிரி 2 தான் இருக்குது, இதுலேயும் டிகிரி 2 தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போது எந்த ஒரு ஆயிலேரியன் கிராஃப் எடுத்தால் அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டூர் இருக்கும். கரெக்டுங்களா? அதில் எந்த ஒரு வெர்டிசஸுமே என்ன டிகிரி இருக்காது, ஆட் டிகிரி இருக்காது. கண்டிப்பாக என்ன டிகிரி தான் இருக்கும், ஈவன் டிகிரி தான் இருக்கும். மோரோவர் நம்ம ஆயிலர் டூரில் என்ன படிச்சிருக்கோம், எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ஒரு டைம் தான் விசிட் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ஒரு வெர்டெக்ஸுக்கு 2 இன்சிடெண்ட் தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. பாருங்கள், the internal vertex of C.
2 of the edges are incident. 2 incident edges incident. எத்தனை edge incident ஆயிருக்கும்? 2 edge. ஸோ டிகிரி ஆஃப் யூ என்ன இருக்கும்? கண்டிப்பாக இதுவும் 2 இருக்கும். இதில் இருக்கிற அந்த வின்ற இன்னொரு வெட்டெக்ஸுக்கும் அந்த டூரில் வர இன்னொரு வின்ற வெட்டெக்ஸ் அதுக்கும் இன்சிடெண்ட் வந்து 2 இது தான் இருக்கும். அதுவும் 2 தான் இருக்கும். ஸோ தட்ஸ் வை G has no vertices of a odd degree. ஸோ அந்த கிராஃபில் ஆயிலியரின் கிராஃபாக இருந்து அதில் ஆயிலர் டூர் எடுத்தோம்னா அந்த டூரில் வர எவ்ரி வெர்டெக்ஸ் ஹேஸ் ஒன்லி ஈவன் டிகிரி தான். ஸோ நாட் அ ஆட் டிகிரி. ஸோ அதான் hence G has no vertices of odd degree. Converse part இப்போ ப்ரூஃப் பண்ணும். கான்வர்ஸ் பார்ட்னா சப்போஸ் G as a non-Eulerian connected graph with at least one edge non-Eulerian எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் G வந்து Eulerian இருந்தால் பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கான்ட்ரடிக்ஷனாக G is non-Eulerian connected graph with at least one edge and no vertices of odd degree. எந்த ஒரு இது வந்து odd degree இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் non-Eulerian. ஸோ no vertices of odd degree அப்படின்னு எடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? பட்டு ஆயிலியன் கிராஃபில் தான் என்ன அது இருக்காது. ஆக்சுவலாக ஆட் டிகிரி இருக்காது. இது நான் ஆயிலியன் எடுத்து அதுலேயும் ஆட் டிகிரி இல்லைன்ற மாதிரி இப்போ நம்ம கான்ட்ராக்ஷன் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒன் எட்ஜ் அண்ட் நோ வெர்டிசஸ் ஆஃப் ஆட் டிகிரி. Choose such a graph G with as a few edges as possible. Since each choose such a graph, நம்ம அந்த மாதிரி ஒரு கிராஃபை சூஸ் பண்ணுறோம் with as few edges as possible. சில edges அந்த மாதிரி பாசிபிளாக இருக்கிற மாதிரி. Since each vertex of G has a degree at least 2. So as degree at least 2. Degree at least 2 ஆகுது இருக்கும். G contains a closed trial. Let C be a closed trial of maximum length in G. Closed trial. ஸோ அதுதான் மேக்ஸிமம் லென்த்தாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். அந்த இதில் அதிகமாக இருக்கிறது அதான். ஸோ லென்த்துனாவே நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அந்த க்ளோஸ் ட்ரெயினில் இருக்கிற அந்த மேக்ஸிமம் லென்த் அதான். பை அசம்ஷன் சி இஸ் நாட் ஏ ஆயிலர் டூர் ஆஃப் ஜி. பட் நம்மளுக்கு அசம்ஷன் அது சி இஸ் நாட் ஏ ஆயிலர் டூர். ஏன்னா நான் ஆயிலியரின்னு எடுத்தோம் இல்லையா? நான் ஆயிலர். ஸோ அதனால் அந்த சி கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஏ ஆயிலர் டூர் ஆஃப் ஜி. ஹென்ஸ் ஜி மைனஸ் இ ஆஃப் சி. இந்த கிராஃபில் வந்து the edges has some components G dash with that is epsilon of G dash, that is number of edges which is greater than 0. number of edges எப்படி இருக்கும்? greater than 0 இருக்கும். that is 1 2 3 அந்த மாதிரி edge இருக்கும் கண்டிப்பாக. since C is an Eulerian, it has no vertices of odd degree. கரெக்டுங்களா? hence the connected graph so also no vertices of odd degree since epsilon, that is number of edges G dash less than number of edges G. It follows from the choice of G that G dash has an Euler tour. See there, since G is connected, there is a vertex V, C and the tour எதில் இருக்கு? Gல. C dash and the tour எதில் இருக்கு? G dashல இருக்கு. சரிங்களா? And without loss of generality, let us assume V is the origin terminus of both C, C dash. Hence C, C dash is a closed trial. So number of edges is C, C dash which is greater than number of edges in C, a contradiction to assumption because G is another non-Eulerian. Non-Eulerian. It contains at least one vertex of odd degree. இதில் நான் ஆயிலியரினா கண்டிப்பாக அதில் ஒரு வெர்டெக்ஸ் என்னவாக இருக்கும்? ஆட் டிகிரியாக. அட்லீஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் ஆகுது ஆட் டிகிரியாக இருக்கும். நான் ஆயிலியரினில் எதுவுமே ஆட் டிகிரியாக நம்மளுக்கு வராது எந்த வெர்டெக்ஸும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம பார்த்த தியரத்தை இப்போது இந்த பார்த்தோம் இல்லையா? இதை ஒரு கிராஃபில் ட்ரா பண்ணி பார்த்தா நம்ம ஈஸியாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு இந்த டூர் வந்து நான் ஆயிலியரின் கிராஃபு. ஸோ இந்த சி அப்படின்ற இந்த க்ளோஸ்டு ட்ரையலை வந்து இட்ஸ் நாட் ஏ ஆயிலர் டூர்.
V1 V2 அப்புறம் V1 V2 V3 V2 then V1 V2 V2 V3 next V3 V4. ஸோ இப்படி நான் V3 V4 வரலாம், அதர்வைஸ் இப்படி நானும் வரலாம் இல்லையா. V3 V4 அப்புறம் V4 V5 தென் V5 to V1. லென்த்து வந்து லாங்கஸ்ட்டு இது லென்த்து வந்து நான் 5ன்னு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் சரிங்களா. சப்போஸ் இதில் இருக்கிற எட்ஜை நான் எடுத்துடுறேன் G மைனஸ் இந்த கிராஃபில் இருந்தால் இதில் இருக்கிற எட்ஜு தட் இஸ் இந்த சைக்கிளில் இருக்கிற எட்ஜஸ்லாம் எடுத்துட்டா இந்த மாதிரி காம்போனண்ட் ஒன்று வரும். இந்த கிராஃப் நம்ம G டேஷ் எடுத்துக்கிட்டால் ஸோ C டேஷ் இது ஒரு எட்ஜ், இதில் ஒரு சைக்கிள் கண்டுபிடிக்கலாம். V1 V3 V4 V5 இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் விசிட் V1 V3 V3 V4 V4 V1 கரெக்டுங்களா. இது லென்த்து வந்து 3. ஸோ இதனுடைய லென்த்தை விட இந்த லென்த்தை வந்து எப்படி இருக்குது நம்மளுக்கு, அதான் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் G dash is less than number of edges G. Moreover இந்த சைக்கிள்லையும் நெக்ஸ்ட் C டேஷ் அப்படின்ற சைக்கிளையும் நம்பர் ஆஃப் வெர்டிசஸில் காமனான ஒரு டெக்ஸ்ட் V இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இந்த V1 பாருங்கள், இந்த சைக்கிளையும் V1 இருக்குது, C டேஷ் அப்படின்ற இந்த சைக்கிளையும் நம்மளுக்கு என்ன இருக்குது V1 கரெக்டுங்களா. V1 V3 V3 V4 V4 V1 ஸோ லென்த் இஸ் 3. ஸோ இந்த V1 இட்ஸ் ஏ காமன் வெர்டெக்ஸ் ஆஃப் போத் ரெண்டு சைக்கிள்லையும். ஸோ C டேஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ட்ரையல். இதையும் ஜாயின் பண்ணிங்கன்னா தட் இஸா இந்த சைக்கிளையும் இந்த சைக்கிளையும் எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்க, இட் இஸ் ஃபார்ம்ட் ஏ க்ளோஸ்டு ட்ரையல் பிகாஸ் இட் இஸ் ஏ நான் ஐலேரியன். நம்ம அப்படி தான் எடுத்தோம் ஆக்சுவலாக. அப்புறம் பாருங்கள், இது ஆயிலர்ன்றதுனால டூர், இது ஆயிலர் டூர் பாருங்கள், இதுக்கு 2 இது டிகிரி 2 இது டிகிரி 2 கரெக்டுங்களா. ஸோ இட் இஸ் ஏ ஆயிலர் டூர். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா C டேஷ் இந்த ரெண்டு சைக்கிளும் சேர்ந்து ஒரு க்ளோஸ் ட்ரையலை ஃபார்ம் பண்ணும். பாருங்கள் இந்த ரெண்டு கிராஃப் அந்த கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ இப்படி போயிட்டு நம்ம இப்படியும் ட்ராவல் பண்ணலாம் இல்லைங்களா. பட் இது வந்து ஆயிலர் டூரு, இது க்ளோஸ்டு ட்ரையல். ஸோ அதில் திரும்ப வந்த எட்ஜையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப ட்ராவர்ஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் ட்ரையலில். பட் ஆயிலர் டூரில் வர அந்த இதுதான் வந்து ஒன்லி ஒன்ஸ். ஸோ இப்போது C டேஷ்னு எடுத்தால் அது க்ளோஸ் ட்ரையல். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எட்ஜஸோட அதிகமாக இருக்கும். பட் நம்ம C தான் என்ன எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக maximum length in G. Let C be a closed trial of the maximum length in G. So by assumption பிரகாரம் நம்மளுக்கு இங்கே ஃபைனலாக என்ன வருது, a contradiction to the assumption number of edges C dash which is greater than number of edges C. So a contradiction hence of G is a non-Eulerian. So if G is non-Eulerian, it contains at least one vertex of odd degree. அப்போ one vertex ஆகுது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், odd டிகிரியாக இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.